மக்களை இரு கண்களாக மதிக்கக்கூடிய சக்தி தங்களுக்குத்தான் இருக்குது. பெண்களையும் இரு கண்களாக மதிக்கக்கூடிய சக்தி தங்களுக்குத்தான் இருக்கின்றது. நாட்டின் அனுபவம் தங்களுக்கு ஏற்றப்படி நாட்டின் பொருள் நீங்கள் தான் ஏற்றுக்கொண்டு நாட்டின் பதவி ஆட்சி தான் ஆரம்பிக்கும். என் தாய் தான் தெரியாம பேசுறானா? உங்களுக்கு ரொம்ப தெரிய பேசுறீங்க. கவிஞரே, இந்த நாட்டை ஆளுவதற்கு போல்தான் அனுபவம் தேவை. ஆகவே யார் நாளாக செல்ல வேண்டும், நாட்டு மக்கள் குறைகளை தீர்க்க வேண்டும். அதனால தான் நான் வேணா சொல்றேன். தடையென்று சொல்லவே கூடாது. நாட்டின் பொறுப்பை நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யார் நீ? இட்ட வேலையை செய்யக்கூடியவன், செருப்புக்கு சமமானவன். அப்படிங்கும் போது சாதாரண தளபதி எனக்கு மணிவன் நீ சொல்ல சூட்டுவதா? மகனே, நீ இருக்குன்னு பாக்குறேன். இங்க நடப்பதே வேறு. போய் அங்கிட்டு. மகனே, நம் நாட்டிற்காக உழைத்தவர், நம் நாட்டிற்காக பாடுபட்டவர். இவர் தவறாக பேசலாமா? இது முறையா? இது அவர் காலையில் மன்னிப்பு கேட்கிறேன். தவறு ஒன்று நான் செய்த உன் காலையில் ஒரு முறை என்னம்மா ஓரொரு முறை இதை மன்னிப்பு கேட்பேன். அம்மா இப்போ என்னம்மா இந்த மணிமுடி சூட்டிக்கிட்டு நாட்டுக்கு பொறுப்பு? அம்மா இவன் என்னம்மா எனக்கு மணிமுடி சுட்டுவது? உன்னுடைய கருத்தலை எனக்கு மணிமுடி சுட்டு அப்படியா? ஆகட்டும்பா. உலக அனுபவம் தெரியாதவன், படித்தவன், பண்புள்ளவன், நாடு சென்றவன். சின்ன சிறிய விட்டு இந்த நாட்டை ஒப்படைத்து விட்டோம் என்று மனக்காவல வேண்டாம் தாயே. இந்த நாட்டு மக்களை கண் இமை காப்பதும் காத்துக்கொள்வேன். யாதொரு குறையும் தேவையில்லை. அம்மா எங்க போறீங்க? மகனே, காசி அத்தனை போறீங்க. பதவி வந்து விட்டது என்று ஆணவம் கொள்ளாது, அகத்தை கொள்ளாது. இல்லம்மா, கண் இமை எப்படி காக்கிறது அதுபோல் நாட்டு மக்களை சீர சிறப்போடு காத்து வர வேண்டும். மணிமுடி உனக்கு சூட்டி விட்டேன். நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் யாத்திரை செய்ய வேண்டும். நான் ஓய்வு பெற்றதால் இப்போது காசி யாத்திரை சென்று வருகிறேன். புறப்படுங்க தாயே, புறப்படுங்க. அதே வந்தோடனே காலெல்லாம் மேல தூக்கிட்டு போறோம். தளபதியாரே, உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு முன்பு நீ எப்படி இருந்தாயோ ஏதா இருந்தோ எனக்கு தேவை கிடையாது. இன்று முதற்கொண்டு இந்த சத்தியம் நாட்டுக்கு நான் தான் மாமன்னன். ஆகையால் இன்று முதற்கொண்டு வரவு செலவு அனைத்து கணக்கு என்னிடத்து சரியாக ஒப்படைக்க வேண்டும். மீறினால் உங்கள் தலையில் உருண்டோடும் வாயா